வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சைக்காலஜி வீடியோவில் பர்சனாலிட்டி பற்றி பார்க்கலாம். பர்சனாலிட்டின்னு சொன்னதுமே ஒருத்தவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இதெல்லாம் தான் நம்ம மைண்டில் வரும். உண்மையிலே இதுதான் ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைக்காலஜியில் பர்சனாலிட்டி இஸ் த செட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ட்ரேட்ஸ் அண்ட் மெக்கானிசம் வித்தின் தி இண்டிவிஜுவல்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய ஆளுமை திறன் அவனுடைய பண்புகள் மற்றும் அதை அவன் இயக்கும் முறையில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த பண்புகளை அந்த மனிதன் எப்படி வெளிப்படுத்துறாரோ அதை சார்ந்தே அவருடைய தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. பர்சனாலிட்டி என்ற சொல் லத்தீன் சொல்லான பர்சோனால இருந்து வந்தது. இதற்கு முகமூடி என்று பொருள் சொல்றாங்க. இது ஏன் முகமூடின்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க. ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் டீச்சராக தான் தெரியுங்க. உங்களுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரோட ரோலை தான் நீங்கள் அங்கே ப்ளே பண்ணுவீங்க. நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அங்கே உங்களுடைய ரோல் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ இல்லை பேரண்ட்ஸாவோ நீங்கள் அந்த ரோலை ப்ளே பண்ணுவீங்க. இதை தான் அவங்க முகமூடின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரோல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிப்போம். இந்த சைக்காலஜிக்கல் ட்ரேட்ஸ், அதாவது ஒரு மனிதனுடைய பண்புகள் 3 விஷயத்திற்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. முதலாவது, ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் அவர்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கும் மனிதர்களிடையே இருக்கும் வேறுபாடுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் பயன்படுகிறது. இரண்டாவது, ஒருவரின் நடத்தையை பற்றி தெரியப்படுத்துகிறது. ஏன் அவர்கள் அப்படி நடந்து கொள்றாங்கன்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, ஒருவர் இப்படிதான் நடந்து கொள்வார் என்று நம்மளால் கணிக்க முடியும். உதாரணத்துக்கு, நண்பர்களிடையே பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அவங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு கோபம் வரும்னு நமக்கு தெரியும். இந்த பண்புகளை மக்கள் எப்படி இயக்குகிறார்கள்னு பார்க்கலாம். உதாரணத்திற்கு, இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப சோஷியபிளாக இருப்பாங்க. பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பாங்க. இவர்கள் சகஜமாக பழகக்கூடியவர்கள். இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்பவுமே அவங்கள ஆக்டிவாக வச்சுப்பாங்க. இவங்க நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பாங்க. இவங்கள மாதிரியே இருக்கிறவங்களை சந்திக்கும் போது பொது விஷயங்களை பற்றி பேசிட்டு வருவாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோடைய பண்புகள். மனிதர்கள் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பண்புகளையும் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்த மாட்டாங்க. சில பண்புகளை சில நேரங்களில் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு ஆபத்து வரும்போது அவங்க தைரியமானவர்களா இல்ல பயந்த சுபாவம் உடையவர்களான்னு நமக்கு தெரியும். இப்படிதான் சைக்காலஜில பர்சனாலிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பண்புகள் மரபணு மற்றும் சுற்றுச்சூழலை அடிப்படையாக கொண்டு உருவாகுகிறது. பர்சனாலிட்டியில நிறைய தியரிஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே 3 விஷயங்களை உள்ளடக்கி தான் இருக்கு. முதலாவது, எக்ஸ்ட்ரோவர்ஷன் வெர்சஸ் இன்ட்ரோவர்ஷன். இவர்களோட பண்புகளை பார்க்கலாம். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எப்பவுமே சோஷியபிளா இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவங்க ரொம்ப ஆக்டிவாக வச்சுப்பாங்க. நிறைய பார்ட்டிஸ் போகிறது, ஜோக் சொல்கிறது, இந்த மாதிரி பண்புகளை கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க எதையுமே ஈஸியாக எடுத்துப்பாங்க. இப்போ இன்ட்ரோவர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோவர்ட்ஸ் ரொம்பவே குவைட்டாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. எதுவுமே சுலபமாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இரண்டாவது பர்சனாலிட்டி ட்ரைட்டை பற்றி பார்க்கலாம். நியூரோட்டிசிசம் வெர்சஸ் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நியூரோட்டிசிசம்னா என்னன்னு பார்க்கலாம். இவங்க எப்பவுமே படபடப்பா இருப்பாங்க. அடிக்கடிக்கு கோபம் வரும். எப்பவுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. கூச்ச சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க. இப்போ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷன்லயும் காமா ஹேண்டில் பண்ணுவாங்க, யோசிச்சு ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்கள கோபப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாலும் அந்த சிச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதையே நினைச்சிட்டு இருக்காம சீக்கிரமாவே நார்மலா ஆயிடுவாங்க. இப்போ மூன்றாவது பர்சனாலிட்டி ட்ரைட்டை பத்தி பார்க்கலாம். சைக்கோட்டிசிசம். இந்த மனிதர்கள் எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் அடைவாங்க. ரொம்பவே செல்ஃபிஷா யோசிப்பாங்க. அவங்களே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எம்பத்தி கொஞ்சம் கூட இருக்காது. ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ் இருக்கும். அதாவது திருடுறது, பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது, அடுத்தவர் துன்பத்தில் மகிழ்ச்சி அடைவது, இந்த மாதிரி குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும். இது எல்லாமே ஐசெங்கோடைய பெண் மாடல்ல வர பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ். இதுல உங்களோட பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.